ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 27 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாணிக்கத்தை வந்து ஸ்டேஷன் வர சொல்கிறாங்களா, அதே மாதிரி சித்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மேகா மேலே தான் டவுட்டாக இருக்குன்னு சொன்னோன்னே இப்போ மேகாவே வர சொல்கிறாங்க. அப்புறமா மகேந்திரன், லக்ஷ்மி இவங்க எல்லாரும் இருக்கும்போதே ஒரு போலீஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பிரிட்ஜ் பக்கத்தில் செல்லம்மாவோட ஃபோன் லாஸ்ட்டாக சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ மேகா என்ன பண்ணுறாங்க, இவங்களை ஸ்டேஷன் கூப்பிட்ருக்கனால சரவணனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னை ஸ்டேஷன் கூப்பிட்ருக்காங்க, நீங்கள் பார்த்துருங்கன்னு சொன்னோடனே சரவணன் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் ஒரு லாயரை கூட்டிகிட்டு வரவாமா அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் வந்தால் தான் டவுட் வரும், நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ சரவணன் வந்து செல்லம்மாவை இடிச்சால ஒருத்தன், அவங்களுக்கு கால் பண்ணி அந்த பைக்கை நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே மாணிக்க ஸ்டேஷனுக்கு வந்தோடனே இவர் மகேந்திரன் பிடிச்சி அடி நடிக்கிறாரு. அப்புறமா சத்தம் கெட்டு ஏசி வெளியில் வந்து மாணிக்கத்தை உள்ளே கூட்டிகிட்டு போய் கேட்கும்போது மாணிக்கம் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ திருந்திட்டேன் சார், இந்த மாதிரி என்னை மேகாமா தான் கடத்த சொன்னாங்க, அதனால தான் நான் கடத்தினேன், இல்லாட்டி நான் கடத்தியிருக்கவே மாட்டேன், காசுக்காக தான் நான் கடத்தினேங்கிற மாதிரி மாணிக்க சொல்கிறாரு. அதுக்குள்ளே மேகா வராங்க. இப்போ மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னவாக இருந்தாலும் இன்றைக்கே கேட்டு முடிச்சிருங்க, பேப்பர்லலாம் நியூஸ் வந்துச்சுன்னா என் கம்பெனிக்கு அசிங்கமாக போயிடும் அப்படின்னோடனே சரின்னு மேகா உள்ளே கூட்டிகிட்டு போய் கேட்குறாங்க. இப்போ மாணிக்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பேசின ஆடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு. இப்போ மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொன்னேன், இவன் செல்லம்மா கூட வாழணும்னு சொன்னால் நீ கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கு தான் சொன்னேன் அப்படின்னோடனே, இல்லை சார் அவங்க அப்படி சொல்லலாம், அந்த ஆடியோ என்கிட்ட இருக்குது அப்படின்னோடனே இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னான்னா, எனக்கு எப்போ டவுட் வந்தாலும் உன்னை கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிவிடுறாங்க. இப்போ வந்து சித்து வந்து மேகா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, மலர் வர செல்லம்மா எங்கேன்னு கேட்டுட்ருக்கா, அவளுக்கு பதில் சொல்ல கூட முடியாமல் நாங்கள் இருக்கோம், ஆனால் செல்லம்மாவை நீ தான் எதனாச்சும் பண்ணியிருந்துன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா வந்து நான் தான் உன்னை கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இவங்க பேசினோடனே மேகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, அதோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மேகாக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து யாரோ கால் பண்ணி இந்த மாதிரி சரவணனுங்கிறவருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேகா பதறி அடித்து ஓடி வராங்க. அங்கே சரவணன், அவங்க தங்கச்சி, தம்பி 3 பேருமா உட்காந்துருக்காங்க. சரவணனை பார்த்துன்னு உங்களுக்கு என்னப்பா ஆச்சு, வாயை திறந்து சொல்லுங்கப்பா அப்படிங்கும்போது 3 பேருமா அப்படியே ஒரு பக்கமாக திரும்பி பார்க்குறாங்க. அங்கே வந்து செல்லம்மா நடந்து வராங்க. செல்லம்மா பார்த்தோன்னே மேகா அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. செல்லம்மா வந்து ஸ்டைலாக என்ட்ரி கொடுக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.